விழுப்புரம் மாவட்டத்தில் மாணவர்கள் 10,533 பேரும் மாணவிகள் 11,048 பேரும் ஆக மொத்தம் 21,581 பேர் தேர்வு எழுதியதில் 95.11% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளி மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகளில் 35 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. மொத்தம் 121 பள்ளிகள் இருக்கு. அரசு மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள் மற்றும் முனிசிபல் பள்ளிகள் இருக்கு. அதுல 35 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளிகளில் 52 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. ஆக விழுப்புரம் மாவட்டத்தில் 87 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. சென்ற ஆண்டு 2023-24 கல்வியாண்டில் 93.17% பெற்று விழுப்புரம் மாவட்டம் மாநில அளவில் 27வது இடத்துல இருந்தது. இப்போது அது 1.94% உயர்ந்து 95.11% பெற்று மாநில அளவில் 18வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. கடந்த வருடம் 27வது இடத்துல இருந்தது நம்ம ரிசல்ட். இந்த வருஷம் அது 18வது இடத்துக்கு உயர்ந்திருக்கு. 2022-23 நம்ம மாவட்டம் வந்து 33வது இடத்துல இருந்தது. கடந்த 2 கல்வியாண்டுகளில் பார்த்தோம்னா நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 33வது இடத்துல இருந்து இன்னைக்கு உயர்ந்து 18வது இடத்துக்கு வந்திருக்கு. மாணவர்கள் எடுக்க முடியாம இந்த கஞ்சா நிறைய மாணவர்கள் நாங்களே பார்த்துருக்கோம். நிறைய தடவை கம்ப்ளைண்டே பண்ணிருக்கோம். இந்த ஆண்டாட்சி பள்ளிகள் மீதும் அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற அந்த மாவட்ட நிர்வாகமும் ஆகணும், மாணவர்கள் மீது ஏன் அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்றது, ஏன் மாணவர்களுக்கு தவறு செய்யற மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க, அந்த ஆசிரியர்களை நீங்க ஏன் தண்டிக்கிறீங்க அப்படின்றது எங்களோட குற்றச்சாட்டு. மாணவர்கள் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை இப்ப எடுக்கிறது இல்ல அது நம்ம பாத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ நம்ம சொல்றதும் என்னன்னா, அந்த மாணவர்கள் வந்து ஒரு 18 இயர்ஸ் கம்மியா இருக்கிற ஒரு வயசுல ஒரு அரசாங்கம் வந்து அந்த சப்ளை சோர்ஸை வந்து நம்ம டேக்கிள் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் இப்போ நம்ம உங்கள் தொகுதியில் உங்களை தேடி போகும்போது அந்த பழக்க கடைகள்ல இருக்கான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்றோம். அது மாதிரி அந்த சோர்ஸ் எங்கேருந்து அந்த சப்ளை வருதோ அதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை காவல்துறையோடையும் சரி, பள்ளிக்கல்வித்துறையோடையும் சரி, நம்மளுக்கு தனி இந்த NBCID டிபார்ட்மெண்ட் அவங்களோடையும் சரி, ஹெல்த்லயும் சரி, அதெல்லாம் அசஸ் பண்ணி எங்கே இந்த சோர்ஸ் வந்து மாணவர்கள் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்து அதை முதல்ல ஒரு அரசாங்கம் கட் பண்ண பார்க்குது. அதுல ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிரந்தர தீர்வாயிடும். எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். இல்ல இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. எல்லா பள்ளி கல்வித்துறை அப்படின்றது வந்து அந்த மாணவர்களோட நலனுக்காக இருக்கிறோம். எல்லாரும் ஒன்றிணைஞ்சு என்னென்ன தகவல் வருதோ அந்த மாணவருக்கு ஏதாச்சும் இந்த நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் ஏதாச்சும் வருதுன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லா அரசு துறையும் ஒன்றிணைஞ்சு வேலை பார்த்து அவங்களையும் நலன் காப்போம், ஆசிரியர்களையும் எப்பவுமே உறுதுணையா நிற்போம். அதுல மாற்று கருத்துல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.